இன்றைய இதமான காலை தென்றலில் இன்று அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்று ஒரு குறள் அதிகாரம் 71 குறிப்பு அறிதல். குறள் எண் 707. முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், உயிர் ஒருவனை உவத்தலானும் காய்த்தலானும் ஊரின் தான் அறிந்த அவற்றின் கண் அதனின் முற்பட்டு நிற்கும் ஆகலான் முகம்போல அறிவு மிக்கது பிரிது உண்டோ இல்லை என்கிறார். உயிரானது ஒருவனை விரும்பினாலும் வெறுத்தாலும் முகம் தான் அறிந்து முற்பட்டு நின்று உணர்த்தும். ஆதலால் முகத்தினை போல அறிவு மிக்கது வேறு ஒன்று இருக்கிறதா இல்லை என்பதாம். அதாவது முகந்தாங்க ஒருவனினுடைய அழகையும் காட்டுகிறது, அதே சமயத்தில் அவன் எவ்வளவு கவலைப்படுகிறான் என்பதையும் காட்டுகிறது, அதே சமயத்தில் அவனுடைய நல்ல குணங்களையும் காட்டுகிறது. ஒருவனை பார்த்தாலே தெரிஞ்சு கொள்ளலாம், முகத்தை வைத்தே அறிந்து கொள்ளலாம். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதாவது த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது ஒரு சொலவடை, தமிழக சொலவடை. அதை இவர் சொன்னதை வச்சு தான் இதெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இவர் சொல்லியிருக்காரு, ஒருத்தனை முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அதைத்தான் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு நகரத்தில் பிரிவு இருக்கும்ல, ஒரு நகரத்தில் ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரு பிரிவில் அந்த தெருவில் புதுசாக ஒருத்தனை வாடகைக்கு விடுறாங்க. அவன் வாடகைக்கு விட்டவன் அவன் சென்னையில் இருக்கான். வாடகைக்கு தங்குறான். வாடகைக்கு குடும்பத்து தானும் தன் ஒய்ஃப் 2 பேரும் தான், தன்னுடைய மனைவி 2 பேரோட குடும்பத்தில் தங்கி அங்கே இருக்கான் அந்த வீட்டில். அப்போ அவனை பார்த்த உடனே அந்த தெருமக்கள் பூரா இவனை பார்த்தாலே சரியில்லையே அப்படின்றது மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுள்ள பக்கத்தில் வீட்டில் பேசிக்கிறாங்க. அதான் சொல்கிறாருல்ல நம்ம தெய்வப்புலவர் முகத்தை பார்த்தாலே ஒருத்தனை கண்டுபிடிச்சிக்கிடலாம், இவன் என்னமோ ஒரு சரியில்லாத ஆளை கொண்டாந்து வச்சுட்டான் இந்த வீட்டுக்கு ஓனருக்காரன் அப்படின்னு நினச்சி அவனாக பேசிக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு 2 மாதம் ஆச்சு. ஒருத்தர் என்ன செஞ்சான்னா, அந்த வீட்டை ஊருக்கு போகிறதுக்காக பயணம் செல்வதற்காக வீட்டை பூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. இவன் பார்த்துருக்கான், முதல் நாள் பார்த்துருக்கான், வீடு பூட்டப்பட்டிருக்கு. 2வது நாள் பார்த்துருக்கான், வீடு பூட்டியிருக்கு. உடனே என்ன செஞ்சான், இரவோடு இரவாக அவனுக்கு தான் எல்லா ஆயுதங்களும் வச்சுருக்கான்ல, டக்குன்னு வீட்டை உடைச்சி அந்த விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே கொண்டு அவனுக்கு தெரிஞ்ச ஆளுகள் அங்கே வெளியில் வீட்டிலேயே இங்கேயே வச்சுட்டு நீட்டாக பாட்டுக்கு இருந்துட்டான். அவங்க தேடி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னமோ இவன் செஞ்சது தெரியாது. ஆகா வீடு உடஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அவன் ஃபோன் பண்ணோன்னு அவ என்ன செய்கிறாப்புல, உடனே வந்துட்டாப்புல, புறப்பட்டு அந்த காரியத்தை சரியாக இது பண்ணாமல் உடனே ஓடியாந்து பார்த்தா நிறைய பொருட்கள் போயிருக்கிறது, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் போயிருக்குது. ஆகா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸில் போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த காவல்துறை என்ன செய்யுதுன்னா, இப்போ யார் வந்தாங்களா சமீபத்தில் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கூடி வந்தார். ஓஹோ, அவன் யார் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அவனை போலீஸ் தான், காவல்துறை தான் துன்புறுத்திடுவாங்கல்ல. காவல்துறை அவனை துன்புறுத்தி கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், நான் தான் திருடுன்னு ஒத்துக்கிட்டேன். அடிக்கி பொறுக்காமல் ஒத்துக்கிறது தானே, நான் தான் திருடுன்னு ஒத்துக்கிறேன். அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இந்த என் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு, எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த பொருளை கொடுத்துட்டான். அப்போ அந்த பொருளை கொடுத்த உடனே அதை அவன் அந்த வீட்டுக்காரரிடம் ஒப்படைக்க, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு, கரெக்டாக சரியாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. அப்போ காவல்துறை அவனுக்கு புதுசாக யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அப்போ இவனை விசாரித்தா தெரிஞ்சு போயிடும். அவன் காவல்துறையே அவன் பார்த்தா தான் அவன் கண்டுபிடிச்சிருவான்ல. அவனுக்கு காவல்துறைக்கு ட்ரைனிங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இப்படி தான் இதை நடத்துக்கிறணும். நாய் வேறு இருக்குல்ல, அவங்க நாய், காவல்துறை நாய். அதை அப்படியே என்ன செய்யணும், நான் சேலத்தில் தங்கியிருக்கையில் அந்த வீட்டுக்காரர் பையன் ஒரு ஊமை தான். அவன் ஒரு நாய் வளர்த்தாப்புல, அந்த பெரிய நாய் வளர்த்தது.
அந்த நாய்கிட்ட ஒரு கர்ச்சீப்பை காமிச்சு மோந்து பார்த்துட்டு அப்படியே நான் கர்ச்சீப்பை அந்த நாய் கொண்டு இது கர்ச்சீப் கொண்டு இந்த ஊமையை வந்து தனியாக கடைசியில் வச்சுருக்கோம் தெரியாத இடத்துல. இந்த நாய் போய் எடுத்துகிட்டே வந்துடும் அந்த கர்ச்சீப்பை. ஏன்னா மோப்ப சக்தி அந்த நாய்க்கு நிறையா உண்டு, அது இந்த காவல்துறை நாய்க்கு. அதனால் என்ன செஞ்ச அந்த இதுகளை இவனுக்கும் அந்த காவல்துறைக்குமே அந்த ட்ரைனிங்லேயே எல்லாமே வந்துடும் ஓரளவுக்கு. அதனால் பார்த்து பிடிச்சி அவனை பிடிச்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்போ தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது கரெக்டாக அவனை திருடினவனே பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அதான் அந்த முகத்தின் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு கரெக்டாக தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றது அதை அப்படியே சொல்லி வச்சுருக்கு. அதான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அப்போ அவனை பிடிச்சிட்டான் பார்த்தீங்களா, அந்த முகத்தை தெரிஞ்சு கொடுத்துரும். அது மாதிரி முகராசின்னு ஒரு படத்திலே எம்ஜிஆர் ஃபேமஸ் நடிகர் அல்லவா, முகராசின்னு ஒரு படத்திலே நடிச்சிருக்காரு. அவரே என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் முகராசி உள்ளவர்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரை நான் நடிப்பில் எனக்கு எம்ஜிஆரை நடிப்பில் பிடிக்கும். அதாவது அவர் ஃபேஸை பார்த்தாலே அது என்னமோ தெரியல. நான் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வந்துச்சுங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதை கிட்ட 25 தடவை பார்த்துருக்கேன். எங்கள் கிராமத்திற்கு அருகிலுள்ள ஊரில் அது பரமக்குடியில் 50 நாட்கள் ஓடிய படம். அதுதான் 50 நாட்கள் ஓடிய படம். அதுக்கே நான் 25 தடவை பார்த்துருக்கேன்னா பார்த்துக்கிங்களேன். அதே மாதிரி உலகம் சுற்றும் பாடிபன எங்களுடைய நகைச்சுவை மன்ற செயலாளர் 100 தடவை பார்த்துருக்காரு. நான் 9 தடவை பார்த்துருக்கேன். அப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலம், செகண்ட் இயர் 2வது வருஷம் நினைக்கிறேன், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்த காலம். அதனால் அப்படி பார்த்துருக்கேன். அதனால் எம்ஜிஆருடைய முகமே ஒரு ராசு, அது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா மேக்கப் போட்டுருவாங்க, அது வேறு. அவர் பார்த்தா அவர் வெளியில் தலையை வச்சுட்டு வெறும் தொப்பி வைக்காமல் வந்தாருன்னா அவரை பார்க்க முடியாது, சகிக்க முடியாது, அது வேறு. பட்டு அவரை அந்த மேக்கப்போடு அந்த படத்தில் நடிக்கும்போது அவரை பார்க்கையிலே ஒரு அழகு தென்படும், முகராசி தென்படும். முகம் அந்த அளவுக்கு பொலிபுறம் அவருக்கு. அப்படிலாம் இருந்தவர் தான் கடைசியில் போய் அது காரணம் குண்டுபட்டதுனால தான் அவருக்கு வந்தது. ஏற்கனவே எம்ஆர் ராதா குண்டு துளைச்சார், அதில் இது அப்படி இதாகிடுச்சு. எதுக்கு சொல்லுவார்னா, முக ராசின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த முகத்தை பார்த்த உடனேயே அவங்களுக்கு நல்ல ஒரு நம்மளுக்கு அவர் மேலே பிரியம் வந்துடும், அல்லது கெட்டவனாலும் தெரிஞ்சுக்கணும். இப்போ கெட்டவன் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. இதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறோம்? தெய்வப்புலவர் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா முகத்தை பற்றி? அதாங்க, அதாவது தெய்வப்புலவருக்கு இணையான ஒரு மனிதன் இதுவரையும் பிறக்கலை, இனிமேலும் பிறக்க முடியாது. அடுத்து ஒரு குறளையும் சொல்கிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அதாவது நிலத்தை வெட்டும்போது அந்த நிலம் பொறுத்து கொடுக்கிறது. அதை வெட்டிடும்போது அந்த நிலம் என்ன செய்யுது? நிலம் என்ன ஏற்றி இது உள்ளதா? கிடையாது, பொறுத்து கொடுது. அதுபோல தம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்ளுதல் தலையாய பண்பு என்கிறார். அதாவது சண்டை போடாத, பொறுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய சண்டை வராதுல்ல, அதோடு போயிடும். அதனால தான் அவர் தெய்வப்படுவார். அதை சொல்ல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதான் தெய்வப்புலவருடைய திறமைக்கு ஒரு சான்றுகள் யாருமே எதுவும் இணையான ஒரு புலவர் யாரும் இல்லைங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு புலவருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நன்றி, வணக்கம். நாளை